ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா ஆல் இன் ஒன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரெஸ்ஸில் வந்துட்டு மஞ்சள் கரை பட்டுருச்சுன்னா அதை எப்படி கிளியர் பண்ணலாம், அதுவும் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு நானுமே நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதில் வந்து எனக்கு வந்துட்டு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்த வீடியோவை தான் நான் வந்து செக் பண்ண போகிறேன். அந்த மஞ்சள் கரை வந்து போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். அது ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் நான் வந்து இட்லி குண்டானில் வந்துட்டு வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் 4 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துணி பவுடர், அதாவது நீங்கள் எந்த துணி பவுடராக இருந்தாலும் ஓகே தான். ரின்னாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த துணி பவுடராக இருந்தாலும் ஓகே தான். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நுர வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதில் வந்துட்டு நம்ம மஞ்சள் கரை இருக்கக்கூடிய துணியை வந்துட்டு 10 நிமிஷம் வந்து ஊற வைக்கணும். நான் வந்து 2 ஷர்ட்டும் ஒரு ப்ளவுஸும் வந்துட்டு ஊற வைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமேட்டு ஹை ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஹீட் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த வீடியோவில் என்னுடைய ஒயிட் கலர் ப்ளவுஸ் வந்துட்டு அந்த ரெட் கலரில் மாறிடுச்சு. அந்த மஞ்சள் இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மாறிடுச்சு. நானுமே வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் இதை பண்ணேன். ஏன்னா மஞ்சள் கரை வந்து போகுமா இல்லையான்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. வெறும் நம்ம துணி பவுட்ரு போட்டுட்டு ஊற வச்சு நம்ம ஹீட் பண்ண போகிறோம். அதுவும் ஹை ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணி முடித்ததும் நான் எடுத்து நிஜமாகவே ஆக்சுவலி எக்ஸ்பெக்டே பண்ணலை. அங்கே பாருங்கள், அந்த மஞ்சள் கரை இருந்த இடமே தெரியல. லைட்டாக தான் இருந்துச்சு. அதையும் வந்து நான் நல்லா தேய்ச்சிட்டேன். உண்மையிலேயே மிராக்கல் தான் நான் சொல்லணும். சான்ஸே இல்லை. கண்டிப்பாக இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவங்களுடைய ஒயிட் கலர் ஷர்ட்டை வந்துட்டு அழுக்காக்கிடுவாங்க. ஸோ அவங்களாம் அதுவும் அழுக்காக்குறாங்கன்றதையும் தாண்டி மஞ்சள் கரை ஆகிடுச்சுனா தான் இது வந்துட்டு அந்த மஞ்சள் கரையை தான் ஈஸியாக வந்து போகுது. நீங்கள் வந்துட்டு மற்றபடி வேறு ஏதாவது கரை பட்டுச்சு அது போலலாம் சொல்லக்கூடாது. இது வந்து மஞ்சள் கரை மட்டும்தான் ஈஸியாக நம்ம ஹீட் பண்ணும்போது வந்துட்டு அந்த மஞ்சள் கரை ஈஸியாக போயிடுச்சு. நான் என்னுடைய ப்ளவுஸ் கூட உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். இது எப்படி ரெட் கலரில் இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கரையெல்லாம் போய் ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ மக்களே.